ஊரில் ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானாம். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஊரே சேர்ந்து பாரதம் பார்க்க போகலான், இன்றைக்கி பாரதம் போட்டிருக்காங்க, பாரதம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போது இவனும் என்ன பண்ணானா, ஆமாம் பாரதம் பார்க்க போகலான்ட்டு இவனுக்கு உடம்புலாம் டயர்டாக இருக்குதான். குளிச்சுட்டு எல்லாம் அழகாக மேக்கப் போட்டுட்டு போகிறாங்க. நாம்ளும் போகணுண்டா அன்றைக்கி பாரதம் பார்க்கன்னிட்டு அடியே நானும் ஆட்டெல்லாம் பொழுதோடு பிடிச்சி கட்டிட்டு எல்லாம் பாரதம் பார்க்க போகிறாங்க. நானும் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன்டி அப்படின்னு வேணாம். ஏன்னா ஐயா உங்கள்கிட்ட ஒரே இம்சையாக போச்சு, சரியா போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு வரலாம். சரின்னுட்டு போகலான்னு போனால் போயிட்டு 9-10 மணி வரைக்கும் பார்ப்பாலாம். பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்களாம். என்ன பேசிகிட்டே இருக்காங்க, ஏதோ பாரதம்னு சொன்னாங்க, உனத்தையும் காணா, எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அவன் மாட்டுன்னு படுத்து தூங்கி போடுவானா. நல்லா தூங்கினா ஏதோ பாறாங்கல்லாட்டங்குது, நல்லா கருப்பு கலர் ஒரு பெட்ஷீட் போத்திக்கிட்டு படுத்து ஜம்பரமாக தூங்கிடுவானாம். தூங்கினா ஏதோ பாறாங்கல்லாட்டங்குதுன்னு எல்லாம் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக பாரதம் பார்த்துட்டு போயிடுவாங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு. போனதுக்கப்புறம் என்னடி உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுன்னுவான். நீதாயா பாரதம் பார்க்க போன, பின்ன உடம்பெல்லாம் பாரமாக இருக்காத என்ன பண்ணும் அப்படின்ட்டு சுடு தண்ணி வச்சு அவங்க பொண்டாட்டி ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்காளாம். இவன் பாரதம் பார்க்குறன்னுட்டு உடம்பு பூரா வலிக்குதேன்னு புலம்பிகிட்டு இருக்கானாம். அப்புறம் மறுநாள் எல்லாம் போனாங்களாம். மறுநாள் போகும்போது டே ஆட்டுக்காரா வரலையாடா பாரதம் பார்க்க அப்படின்னு போட்டாங்களா. ஐயோயோ எனக்கு கொடுத்தா ஒரு நாள் பாரமே போதும், என்னை ஆளை விடுங்க, என் உடம்பு பூரா வலிக்குது, என்னால் வலி தாங்க முடியல, ஐயோயோ சாமி நான் வரலையா பாரதம் பார்க்க அப்படின்வானாம். அடடே பாரதம் பார்க்க போனால் உடம்பு வலிக்குதா, என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் என் உடம்பெல்லாம் சரியான வலிக்குது அப்படின்வானாம். அப்புறம் வாடா பார்க்கலாம், எப்பட்றா வலிக்கும், என் கூட வாடா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வானாம். ஐயோயோ நான் வரலன்னு வாடா பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னுட்டு போனா இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது நான் வரலன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களான்னுட்டு படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிடுவானாம். இன்றைக்கும் எல்லாம் ஏறி உக்காந்து நல்லா ஜம்பரமாக பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு ஐயோயோ நான் சொன்னேன் கேட்கலையே, இந்த அண்ணன் என் உடம்பு பூரா வலிக்க வச்சிட்டாங்களேன்னு வந்து இனி பாரதம் பார்க்க போனால் தொடக்கட்டை பிஞ்சுக்கியான்னு போட்டு பொத்துன்னு அவள் சாத்துவாளாம். உழுகு மரியாதை எங்கே இருந்துக்கு பாரதம் பார்க்க போகிறேன்னு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வந்து எழுதுறா அப்படின்ட்டு அவள் பாரதம் பார்க்கவே விட மாட்டாளாம். இவன் என்ன சொல்கிறான், பாரதம் பார்க்க போனால் உடம்பு வலிக்குதுன்றானே அப்படின்ட்டு மறுநாள் இவனும் போனானான். சரியா வாயா பார்க்கலான்னு வந்தது இந்த கும்பகாரணம் படுத்து தூங்கி போடுறானே. 3வது நாள் பார்க்கும்போது தான் அவன் கண்டுபிடிப்பான். படுத்த தூங்கணும் ஜம்பரமாக எல்லாம் ஏறி உக்காந்து பார்க்குறாங்க. இவன் மேலே நிட்டு ஒன்று விட்டுவான். டேய் பாரதம் இதை தான்டா பாடுறா, எங்கடா படுத்துக்கின்னு தூங்குனா பின்ன உடம்புலாம் வலிக்காமல் என்னடா பண்ணும் அப்படின்வான். எல்லாம் உன் மேலே ஏறி உக்காந்து பார்க்குறாங்க அப்படின்வானா. என்னது இதுதான் பாரதமா, இதை பேசுறது ஏயா பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்த என்ன அப்படின்வாலாம். எழுத படிக்க தெரியாது அவனுக்கு, மகாபாரதம் கம்பராமாயணம் இதெல்லாம் என்னன்னு தெரியாதுல்ல. ஹலோ பாப்பா உனக்கே தெரியாதா, சரியா